வணக்கம் சுமதி vlogs. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா படத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த படத்தை நாங்கள் இன்ன வரைக்கும் சன் டிவியில் அந்த சும்மா ஃபோனில் யூடியூப்பில் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ஒழுங்கு யூடியூப்பில் போட்டால் கன்னடத்தில் பேசுவார் ரஜினி. ஆனால் இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு படத்தை, அதுவும் பழைய படத்தை நாங்கள் நேரில் போய் பார்க்குறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் போய் பார்க்கறதுக்கு, தலைவரை பார்க்கறதுக்காக. அது இல்லாமல் ரஜினினாலே ஒரு எமோஷ்னல் தான். ரஜினியை பார்த்து தான் இண்டஸ்ட்ரி எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க. ஆக்சுவலி படையப்பா படம் ஒரு எமோஷ்னல். அதை போய் தேட்டரில் பார்க்க போகிறோம். ஆனால் பாதி படம் ஓடி இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டேத்தையும் வச்சுக்கிட்டு மணி 2:15 படம், இப்போ மணி 2:17 படம் இந்நேரம் போட்டு ரஜினி இந்நேரம் பாம்பியே கையில் தூக்கியிருப்பாரு. நாங்கள் இப்போ தான் கீரையே போட்டு போகிறோம். அங்கே போயிட்டு ஃபுல் வீடியோ வரும். ரஜினி படம் ஒருத்தர் இப்போ சொல்லணும் யார் யாருக்கு அந்த படத்தில் என்னென்ன சீன் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சொல்லணும். எனக்கு வந்து ரஜினி அவங்க அப்பாவோட அந்த பவர் அவர் கையில் எடுத்துட்டு அந்த வேல் எடுத்துட்டு போய் உட்காருவார்ல, அப்போ என்ன ஆகும், பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றோம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் அவர் தட்டு ரொம்ப நாளாக மூடி இருந்த அந்த இதை திறந்து உள்ளே போடுவாங்கல்ல, அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலாக எந்த சீன் பிடிக்கும்னா அந்த பாட்டு தான். பாட்டு அந்த ரஜினி இருந்துட்டு பாடுவார், அதுக்கு நீலாம்பரி டான்ஸ் ஆடும். அதுலேயே நீலாம்பரி இருந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணும், இவர் அப்போஸ் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு சீன் என்னன்னா, சௌந்தர்யாவை போய் அவங்க அம்மா இருந்துட்டு பொண்ணு பார்க்க போவாங்க, ரம்யா கிருஷ்ணனை பார்க்க போகிற மாதிரி போவாங்க. போயிட்டு வேலைக்காரி அம்மா கிடையாது வீட்டு எஜமானி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி போய் ஸ்டைலாக கூட்டிட்டு செம சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த சீன் வந்து அதுல வந்து லாஸ்ட் சீன்ல வந்து ரஜினி வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து ஏதோ அவன் பொண்ணு கேட்க சொல்லுவா. அப்ப அவன் ரஜினியை பயப்படுவான்ல, அப்ப அவன் சொல்லுவா ஒய்ஃபை பார்த்து எல்லாரும் தான் பயப்படணும், கன்வின்சிங் இஸ் a universal thing. அதுதான் பிடிச்ச சீன். எனக்கும் அந்த சீன் தான் பிடிக்கும். லேடிஸ்க்கெல்லாம் ஜென்ஸ் அதுக்கு முன்னாடி மேல கதவு சாத்துக்கு டக்குன்னு இல்லைன்னா உமா பார்க்க அப்படி பாஸ் மாதிரி இருக்கு. உமா ஆளுக்கு எக்க வேற வந்துருச்சு வைப்புக்கு. நானே மதம் அப்படி பாஸ் தான். நாங்கள் ரஜினி படத்தில் எப்படி சேஸ் பண்ணிட்டு போவார் அது மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இல்லடா, அவர் வந்து ஒரு சட்டன் ஆஃப் பீரியட்ல அவர் வீடு வாசனை எல்லாம் இழந்து போய் அவங்க எங்கேயோ அவர் கிரைனைட் மலை அவங்க அப்பா வாங்கி வச்சிருப்பாரு விவரம். எது இல்லைனாலும் என் பையன் கிரைனைட் மலையை வச்சு பொழைச்சுக்குவான்டா. தெரியாது அவங்களுக்கு என்னது படிக்காதவங்க. ஆனால் இதெல்லாம் ரஜினிக்கும் அந்த படத்தில் மட்டும்தான் நடக்கும், நம்மளுக்குலாம் நடக்காது. ஆமாம், லாஜிக்காக திங்க் பண்ணியிருப்பாங்கடா. ஏன்னா ஒரு லேண்டு கீழே எந்த பொருள் கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், மேலே கிடைச்சதுனால தான் அது ரஜினிக்கு சொந்தம். கிரேட் நைட் மலையை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சு ஓட்டிட வேண்டியது. நம்ம வந்துட்டு உள்ள சிட்டிக்குள்ளே போனோம். எங்கள் ஊர் கலையரங்கம் படையப்பா. இது சில்லற இல்லை. ஸோ படையப்பா படத்துக்கு வந்தாச்சு, டிக்கெட் வாங்கிடலாம். டிக்கெட் வாங்கியாச்சு. 2:15 படத்துக்கு 2:45 வந்திருக்கோம். கலையரங்கம் தான் இருக்காங்க. ரெடி பண்ணி எல்லா மாற்றத்துக்கும் காரணம் சின்னப்பா தேட்டர் பால்கத்து. படம் பாதியிலேயே போனதுனால கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். நல்லா இருந்தது. இன்டர்வல் வந்துச்சு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கீங்க? மசாலா, பீனட்டு, பாப்கார்னு, ஐஸ்கிரீமு, ரோலு, எக் பப்ஸு, தம்ஸ் அப்பு, வாட்டர் பாட்டில். இங்கே வாட்டர் பாட்டில். ஓகே, படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பர் படம். ஆனால் என்ன இப்போ பார்க்கறதுனால கொஞ்சம் சிரிப்பு வருது, ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ படம் முடிச்சுட்டு உங்களுக்கு பேசும். இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு எமோஷன், அதெல்லாம் நான் சின்ன கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா மியூசிக்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது.
அதே மாதிரி இந்த ஒரு ஐகானிக்கான சீனு, இந்த சீன்லாம் தேட்டர் பிளாஸ்ட்டு. நான் இது சவுண்டில் பிரச்சனை வந்துருந்தா உங்களுக்கு அதை காட்டல. ரொம்ப 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 சூப்பரான சீன். நல்ல நல்ல மெமரிஸோட இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம இருந்துட்டு சன் டிவி, கேடிவியில் உட்காந்து சன் டிவிலலாம் அந்த தீபாவளி முடிச்சுட்டு போடுவாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் என்னென்னா, என் ஒய்ஃப் இருந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்டால் கேல் ஸ்டோன் பிரச்சனை வருமான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதையும் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. இது ஒரு ரொம்ப க்யூட்டான மொமெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்னு. அதே மாதிரி இந்த பேர் பாடி சீன், இது நான் வந்து அந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு போனதுனால இது பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப நல்லா சூப்பராக ஃபீல் ஆச்சு. வேறா எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு நல்லா இருந்துச்சு. இந்த சீனும் அதே மாதிரி தான். லாஸ்ட் சீன் இதெல்லாமே அந்த இன்டர்வியூவில் கேட்டுட்டு போனப்போ ஒரு 2-3 சீன் எடுத்து வச்சுருந்தாங்களாம்மா. இதுவும் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. படமும் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் டைலாக், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை அதிகமாக கோவப்படுற பொம்பளை நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஸோ இதோட சூப்பராக படம் முடிச்சிட்டோம். ஓகே, படம் பார்த்தாச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து நாங்கள் காய்கறி வாங்க போகிறோம். இருக்கலாம். இன்னைக்கு இது எங்கே வந்திருக்கோம்? யூஎஸ்பிஎஃப்சி கரூர் அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பர்கர், பீட்சா, மோமோஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதுவும் இருக்குது டைஸ் செட். அதுக்கு செஸ் விளையாடலாமா? இந்த கேம் ஆக்சுவலி கேர்ள்ஸ் ஃபேமஸ். எப்படி விளையாடுறதுன்னு சொல்லுங்கள். யாராவது ஏஜ் அட்டன் பண்ணால் அந்த கேம் விளையாடு. நானும் ரஞ்சித் ஏஜ் அட்டன் பண்ணாதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு செகண்டு இன்னும் 2 பேர் விளையாட்டு இருக்காங்க. ஆனால் அது என்னென்னா ப்ளேஸில் கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் கேம்ஸ் விளையாடுறப்ப நல்லாயிருக்கு. க்ரீமி சிக்கன், பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மோமோஸ், கோல்ட் காஃபி. நல்லா இருக்குது. ஆனால் நம்ம அந்த விங்ஸ்னால் நம்ம அந்த கிரில்டு விங்ஸையே நினைக்கிறோம். ஜிசி விங்ஸ். ரெண்டாவது பைட்டப்போ பரவாயில்ல. ரெண்டாவது பைட்டப்போ நல்லா மாறும். பர்கர் அடுத்து என்ன வந்திருக்குன்னா மொஜிட்டோ. ஃபஸ்ட்டு வெர்ஜின் லைம் ப்ளஸ் மின்ட்டு தான். லைம் ப்ளஸ் மின்ட் அது. இது நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? என்ன ஒரு வாரத்துக்கு முடிச்சா எப்போ பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸாக்ட்லி. எங்களுக்கு பிடிக்கல. இந்த க்ரீமி சிக்கனு அதெல்லாம் பிடிக்கல. ஆனால் அந்த மொஜிட்டோ நல்லாயிருக்கு. மோமோஸ் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறோம். அவளுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். சிக்கனை விட நல்லா இருக்கு.
எனக்கு நேச்சுரலாகவே கூலிங்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். காய்ஸ் என்னடா பாதியிலேயே வந்துட்டீங்க அப்படின்ட்டு இருக்கா, சார்ஜ் இல்லை, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, சாரி. கண்டிப்பாக எங்களோட வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ எங்கள் சுமதி இல்லம் வ்ளாக்ஸுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரியுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், பாய் பாய்.